எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபஞ்சதேவி தாரணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் தாயின் கருவறைகள் களவாடப்பட்டால் எதிர்கால மனித சமுதாயம் எப்படி இயங்கும் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்க கண்டென்ட்ஸ். சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? தாயின் கருவறைகள் களவாடப்படுகிறதா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஷாக்கில் ஒரு கொஷின் வரும். அப்படின்னா என்னன்னா, தாயின் கருவறைனா என்னது? கர்ப்பப்பை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பையத்தான் நான் அப்படி சொல்கிறேன். எல்லாருமே சொல்லுவாங்க, கோயிலில் இருக்கிற கருவறையும் சாமி வச்சு நம்ம கும்பிட்றோம்ல, சாமி இருக்கிற இடம் கோயில் ஃபுல்லாக இல்லை, சாமி இருக்கிற இடத்த பேர் கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலில் இருக்கிற கர்ப்பப்பையும் அம்மா ஒரு தாயுடைய கர்ப்பப்பை, கோயிலில் இருக்கிற கருவறையும் ஒரு தாயினுடைய, எந்த தாய், உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களுடைய கர்ப்பப்பையும் ஒன்று. அதனால தான் அதை கருவறைன்னு சொல்கிறாங்க. தாயுடைய கர்ப்பப்பைய கருவறை அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் சாமி இருக்கிற மாதிரி அந்த கர்ப்பப்பைன்றது இருக்கிறனால தான் அதை சாமி இருக்கிற இடத்துக்கு அதை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட கர்ப்பப்பை இப்போ இந்த உலகத்தில் ஒரு ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு மாதிரி நீங்கள் இந்த உலகம் பூரா போய் சுற்றி பார்த்து கணக்கெடுக்கிறீங்கன்னா, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற பெண்களில் பாதி பேருக்கு கர்ப்பப்பையே இல்லை. பிறக்கும் போதே இல்லை சரிங்களா? பிறந்து திருமணம் ஆனதுக்கப்புறம், குழந்தைகள்லாம் பெற்றெடுத்ததுக்கப்புறம் 2 குழந்தை தான், பெரிய 10 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கர்ப்பப்பை எடுத்தாங்கன்னா கூட அது ஒரு ஓகே, அவங்க உடம்பு ரொம்ப உழைச்சிருச்சு. அந்த கர்ப்பப்பைன்றது குழந்தைகளை சுமந்து உழைச்சிருச்சு, அதனால அது தேய்மானம் ஆயிடுச்சு, அதனால அந்த கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 2 குழந்தை தான் பெற்றிருப்பாங்க சரிங்களா? எது 80 வயசில் கர்ப்பப்பை எடுத்தால் கூட சரி, உடம்பு உழைச்சி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், கர்ப்பப்பையெல்லாம் தேஞ்சிரும், அதனால எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லை, வெறும் 50 வயசு தான் இருக்கும். மீனோஃபேஸ் அந்த ஸ்டேஜ் வரும் தெரியுமா? அது எப்போ வரணும்னா, ஒரு பெண்களுக்கு 50 வயசில் வரணும் அந்த மீனோஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு மெனோபாஸ். அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொனன்சியேஷன் பண்ணுவாங்க சரிங்களா? மெனோபாஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது பெண்களுக்கு ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுற அந்த பீரியட்ஸ்ன்னு சொல்கிறேன், அது தெரியும் தானே? மாதவிடாய். அந்த மாதவிடாய் 50 திருமணம்லாம் ஆனாலும் ஆகலைனாலும் 50 ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 50 வயசுக்கு அப்புறம் அந்த மாதவிடாய்ன்றது வராது சரிங்களா? வராமல் நின்று போயிடும். அது நிற்கிற ஸ்டேஜில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறம் நின்றும். அதுக்கப்புறம் எப்பயுமே மாதவிடாய், அவங்களுடைய மரணம் ஏற்படுற வரைக்கும் அந்த பெண்களுக்கு மாதவிடாய் அப்படின்றது நிகழாது. அதனாலதான் மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் இருக்கிற பெண்கள் சபரிமலை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க வயதானவங்கெல்லாம் போகிறாங்க. அவங்களும் குழந்தைகள் மாதிரி மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் அவங்கள தீட்டு அப்படின்றதுல வச்சு அவங்கள பார்க்க மாட்டாங்க, குழந்தைகள் மாதிரி வச்சு பார்க்குறனால அவங்களும் போகலான்னு சொன்னது காரணம், அவங்களுக்கு அந்த மாதவிடாய் நின்றும். ஓகே, இந்த இதுக்கு வருவோம். இப்போ அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சாதான், அந்த மாதவிடாய் விஷயங்களை பற்றி தெரிஞ்சாதான் அந்த கர்ப்பப்பை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன், தாயின் கருவறைகள் களவாடப்படுவது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இதனால பெரிய பிரச்சனைகள் இங்கே போயிட்டுருக்கிறத நான் இன்றைக்கி கூட கவனிச்சுட்டு வந்தேன். அதனால தான் சரி, இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ, இது வரைக்கும் யாருமே இதை பற்றி சொல்கிறதில்லை. இதை பற்றின அவேர்னஸே பெண்களுக்கு முதல்ல இல்லை. ஆண்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெண்களுக்கு இருக்கணும். பெண்களுக்கு இல்லாதனால ஆண்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு பெண்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது, அவங்களும் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறதுக்கு சம்மதிக்கிறாங்க. இது ஆண்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் இருக்கிற ஆண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரி இந்த வீடியோ நான் போடுறேன். பெண்களும் விழிப்புணர்வாக இருக்கணும். அவங்க கூட சேர்ந்து எல்லா பெண்களையும் பார்த்துக்கிறது ஆண்கள் தான். தனியாக இருக்கக்கூடிய பெண்கள்ன்றது ரொம்ப கம்மி தான். ஆண்களுக்கு இது தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அப்போ இந்த வீடியோ எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? ரொம்ப ரொம்ப இந்த சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வீடியோ இது சரிங்களா? இது வரைக்கும் காமெடி பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே அசால்ட்டாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க சரிங்களா? இதில்
பல பேருடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்குது. அதனால சரி இத பத்தி நம்ம சொல்லுவோம். இத யார் பண்றாங்க? அதுல சில பேர், இத நெறைய பேர் பண்றாங்க. இந்த கர்ப்பப்பைய களவாடுறது, கர்ப்பப்பைய அழிக்கிறது, நெறைய பேர் பண்றாங்க. ஆனா, அதுல ஒரு சிலர்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா, இன்னைக்கு நான் அவங்க எப்பயும் போடுற போஸ்ட்டு, வீடியோ இதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். ஒரு டாக்டர் தான். அவங்க பெரிய ஃபேமஸான டாக்டர். அவங்கள பத்திலாம் நம்ம சொல்லணும். ஏன்னா, அவங்க மட்டும் தான் இந்த உலகத்திலே டாக்டரு. அதனால அவங்கள பத்தி நம்ம வெளிய சொல்லிட்டா, அ நம்ம பெண்களுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலைன்னா, இந்த உலகத்தில எந்த பெண்களுமே வாழவே முடியாது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் இதுவரைக்கும் கவனிச்ச வரைக்கும், அவங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள அவேர்னஸா சொல்றேன்ற பேர்ல, நெறைய விஷயங்கள் தப்பா தான் பரப்புறாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு டீம் செயல்படுது. அவங்களும் சேர்ந்துக்கிட்டு அதே விஷயத்த பண்றாங்க. ஏன்னா, அந்த டாக்டருடைய சப்போர்ட் இருக்கிறனால தான் அந்த டீமும் சேர்ந்துக்கிட்டு ஆடுறாய்ங்க. என்னத்த வேணா போஸ்ட் பண்றாய்ங்க. அதே இந்த மக்கள் நம்பிக்கிட்டு அவங்க வாழ்க்கையவே தொலைக்கிறாங்க. எது தொலைக்கிறாங்க? கர்ப்பப்பைய தொலைக்கிறாங்க இதனால. அப்ப கர்ப்பப்பையுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டாக்டர் போடுற வீடியோஸ பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமா கோவம் வரும். அந்த டாக்டர்ட்ட போய் வைத்தியமே பார்க்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்பயும் அந்த டாக்டர் வைத்தியம் பார்க்கலாம். அந்த டாக்டர வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு இப்பயும் நான் சொல்ல வரல. ஆனா, தப்பான விஷயங்கள பரப்பாதீங்க. என்ன அத பத்தி என்னன்னு எனக்கு கூட தெரியாது. கர்ப்பப்பையோட முக்கியத்துவம் முக்கியமா யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். டாக்டர நம்பி தான் பெண்கள் வந்து இந்த உலகத்திலே வாழ்றாங்க. பிரசவம் பார்க்குறது எல்லாமே இந்த உலகத்தில டாக்டர்ஸ் தான். இந்த உலகத்துடைய முக்கியமான அ இந்த உலகத்துடைய முக்கியமான அங்கம்னா எது தெரியுமா? மருத்துவம் தான். டாக்டர்ஸ். அவங்கள நம்பி தான் ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வருது. சரிங்களா? இங்க யாராவது தனியா குழந்தை பெத்துக்கிறோமா? கிடையாது. எல்லாருமே டாக்டர்ஸ் கிட்ட போய் தான் பிரசவம் பார்த்து குழந்தை பெத்துக்கிறோம். அது என்ன பிரசவமோ அது தேவையில்ல. ஆனா குழந்தைய பெத்து எடுக்கிறோம். டாக்டர நம்பி தான் இந்த உலகத்துல அத்தனை உயிர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த யார் சரியா இருக்கணும்? டாக்டர்ஸ் தான் இந்த உலகத்துல. டீச்சர்ஸ் சரியில்ல, அ வ வக்கீல் சரியில்ல, எது வேணா சரியில்லாம போகட்டும். ஆனா டாக்டர் சரியில்லைன்னா உலகத்துல இருக்கிற உயிர்களே வராது. சரிங்களா? அப்ப இந்த உலகத்துடைய முக்கிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? டாக்டர் கிட்ட இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்காதனால தான் இவ்ளோ பிரச்சனைகள் நமக்கு நடக்குது. உயிரிழப்பு தேவையில்லாத உயிரிழப்பு டாக்டர்ஸ்னாலே நடக்குது. அவங்களுடைய பணம் சம்பாரிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைய கர்ப்பப்பை எடுத்துட்டா சரியா போயிரும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தைரியம்? எடுக்காமயே சரி பண்றது தானே டாக்டரு. கர்ப்பப்பை அப்ப அந்த கர்ப்பப்பையோட முக்கியத்துவம் என்னன்னு டாக்டருக்கு தெரியாம இல்ல. அவங்க படிக்கிற புக்ஸ்ல எல்லாமே இருக்கும். படிச்சு தான் வந்திருப்பாங்க. படிக்காம எக்ஸாம் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகி வர முடியாது. எல்லாம் தெரியும். ஆனா நம்மகிட்ட படிச்சுட்டு வந்துட்டு நம்மகிட்ட என்ன சொல்றாங்க? கர்ப்பப்பையெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா? கர்ப்பப்பை எடுத்துருங்க. இப்படி. இது டாக்டர் பண்ணக்கூடியதா? ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்னா தான் கர்ப்பப்பை எடுக்கணும். அப்போ இந்த உலகம் முழுக்க நீங்க கணக்கு வச்சுக்கோங்களேன். இது இந்தியால மட்டும் தான் நடக்குதுன்னு நான் சொல்லல. உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. உலக பிரச்சனையே நான் பத்தி உலக உயிர்கள் உருவாகக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிற பெரிய பிரச்சனைய பத்தி நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ நான் வந்து எனக்கு என்னலாம் தோணுதோ நான் அத உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க எதிர்பார்க்குற மாரி பாயிண்ட் படியெல்லாம் என்னால பேச முடியாது. அ இந்த விஷயங்கள்லாம் சொன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோன்றத நான் சொல்லிடுறேன். அத நீங்க ஃபுல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுது? இதுல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அப்படின்றத எனக்கு வந்து ரிவ்யூஸா நான் கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சுருவேன். எனக்கு வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ், ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்னைய பத்தி கமெண்ட் பண்ணா பிரச்சனை இல்ல. ஆனா ரொம்ப அசிங்கமான கமெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால அது வந்து பப்ளிக் பிளேஸ்ல அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நீங்க யார் என்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னாலும், இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஆல்ரெடி முன்னாடி ஏதோ ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத பார்த்து அதில ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு எனக்கு பிரைவேட் மெசேஜ்ல வந்து நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள அதில சொல்லுங்க. அப்புறம் என் வாட்ஸ்அப் நம்பர் யாருக்கெல்லாம் தெரியுமோ, அவங்க என் வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. போதும். இதில நான் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அப்படி நீங்க சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா. இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் குடுத்தாச்சு. அதுக்கு மேலயும் நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து பேசி ஆகணும்னா, அது உங்க பிரச்சனை. அதுக்கெல்லாம் நான் வந்து ஆன் பண்ண முடியாது. ஆனா, அதே மாரி நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணும். அதுக்குன்ட்டு நானா பேசிட்டே இருந்தா அது வந்து வேலைக்கு ஆகாது. உங்களுடைய கருத்துக்களும் தேவைப்படுது. ஆ அப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்கள எப்படி பதிவு பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன் சரியில்ல. யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்து தப்பான கமெண்ட்ஸ் போட்டா,
அந்த நபருக்கு ஆக்ஷன் எடுத்து நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து எனக்கு தப்பான கமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போகிறாங்களா? அவங்க அடுத்து யாருக்குமே இனிமேல் இந்த மாதிரி அசிங்கமான கமெண்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்றதுக்கு எதாவது பண்ண போகிறாங்களா? நிச்சயமாக யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்போ அதனால என்னோட வீடியோ தான் பாதிக்கப்படும். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதுனால அப்போ நான் அந்த மாதிரி பொம்பளை அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கலாம். அதனால என் வீடியோ யாரும் பார்க்க முடியாமல் போகலாம். நான் வந்து முக்கியமான சமுதாயத்துக்கு முக்கியமான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அதெல்லாம் தடைப்பட்டுச்சுன்னா நிறைய பேர் உடைய பிரச்சனைகளை சரி பண்ண முடியாமல் போயிருமோ? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால சமுதாய நலன் கருதி கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அப்போ அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பேசி ஆகணும்னா அந்த கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணுறான்ல அவனெல்லாம் கண்டுபிடிச்சி தயவுசெய்து தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணுறேன். சரிங்களா? இல்லை உங்களால் யாருனாலையும் முடியாதுன்னா நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதேமாரி நீங்கள் என்கிட்ட பேசணுன்னா நான் அதுக்கும் வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். எப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் கொடுத்துருக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என் அக்கௌண்ட் காட்டும். நீங்கள் ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்கனாலே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் அப்படியே வந்து எனக்கு மெசேஜ் டிஎம்னு ஒன்று இருக்கும் தெரியும் தானே? இன்ஸ்டாகிராமில் இன்பாக்ஸ் மெசேஜ், அதுக்கு பேர் டிஎம்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்கனாலே நான் டெய்லியுமே இன்ஸ்டாகிராம் மெசேஜ் செக் பண்ணுவேன். டெய்லி 1 டைம் 2 டைம்ஸ் செக் பண்ணுவேன். பண்ணிட்டீங்கனாலே நான் அதை பார்ப்பேன். யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தேவையில்லாத மெசேஜ் வரும். நான் அதை வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன். யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்ணுறாங்கன்னா நான் நிச்சயமாக இது வரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க கருத்துக்கள் கேட்பேன், அவங்க கூட பேசுவேன், டிஸ்கஷன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதனால கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஆயிடுச்சு, என்கிட்ட எந்த ஒரு கருத்துக்களும் நீங்கள் சமுதாய நலனுக்காக எந்த ஒரு கருத்துக்களும் நீங்கள் முன் வந்து சொல்ல முடியாதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இங்கே கருத்து சொல்கிற இடம் கமெண்ட் செக்ஷன் கிடையாது. அவ்வளோ மோசமான இடமா இருக்குது. கமெண்ட் செக்ஷன் தான் இருக்கிறதுலே பப்ளிக் டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனை. சரிங்களா? அதனால அது வேண்டாம். அந்த மாதிரி என்னுடைய வீடியோ வந்து பப்ளிக் டாய்லெட் ஆக்கிறதுக்கு நான் விரும்பலை. சரிங்களா? நீங்கள் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் தாராளமாக பார்ப்பேன். சரி, ஓகே. அடுத்து நம்ம இந்த கர்ப்பப்பை விஷயத்துக்கு போவோமா? கர்ப்பப்பை ஓட முக்கியத்துவம் அப்போ அவங்களுக்கே தெரியலை. தெரிஞ்சும் சொல்லலை. அந்த முக்கியத்துவத்தை கர்ப்பப்பையோட முக்கியத்துவத்தை தான் எடுத்து சொல்லணுமே தவிர்த்து இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் கர்ப்பப்பையை எடுத்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்க இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுறாங்க? சமுதாய பொறுப்புன்றது எல்லாருக்கும் இருக்குது தானே? அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பண்ணலைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சமுதாயத்தை அவங்களே வளர விடாமல் கெடுக்கிறாங்க. அது தப்பு தானே? அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன தேவை போகுது? அதெல்லாம் தேவையில்லை. அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேள்வி கேளுங்கன்ற. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த கர்ப்பப்பையோட முக்கியத்துவம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களாவது இனிமேல் கர்ப்பப்பையை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க. கர்ப்பப்பை எடுத்தால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக இருக்காதீங்க. சரி, முதல்ல கர்ப்பப்பைனா என்னன்னு பார்ப்போம். இதுக்கெலாம் வந்து படம் வரைஞ்சி பாகங்கள் குறிச்செல்லாம் நடத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது வந்து கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் முக்கியமாக தேவைப்படும் இந்த வீடியோவில் இருக்கிறது. ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி யார் கர்ப்பப்பை எடுத்ததா எனக்கு தெரியல. திருமணம் ஆகி ஒரு 45 வயசுக்கு அப்புறம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. சில பேர் 30 வயசுலேயே கூட எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எதனால் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கர்ப்பப்பைனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னாலே கர்ப்பப்பைனா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ படம் வரைஞ்சி பாகம் குறிக்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பிளேஸில் அந்த பிளேஸுன்றது எப்படி இருக்கும், அது வந்து எப்படி நம்ம கேர் பண்ணிக்கணும், ஏன் நம்ம கேர் பண்ணாமல் போயிட்டோம், கேர் பண்ணாமல் போனால் என்ன ஆகும், அந்த கர்ப்பப்பையவே எடுத்துட்டா என்ன ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நான் சொல்ல வர்றது புரியும். சரிங்களா? ஓகே. கர்ப்பப்பைன்றது எங்கே இருக்குது? ஒரு பெண்ணுடைய யூட்ரஸ், இங்கிலீஷில் வந்து அது பேர் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து தமிழில் வந்து கர்ப்பப்பை. சரிங்களா? ஒரு குழந்தையை சுமக்கக்கூடிய பகுதி, ஒரு உறுப்பு. அதுவும் ஒரு உறுப்பு தான். சரிங்களா? அவங்க போட்ட வீடியோவில் இன்றைக்கி நான் பார்த்த அந்த டாக்டரோட வீடியோவில் அது ஒரு உறுப்பே இல்லைன்றது மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
அது ஒரு உறுப்பே இல்ல. அது உங்களுக்கு தேவையும் இல்ல. அது எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் ஆக்சுவலா வேற ஒரு வீடியோ போடலான்னு இன்னைக்கு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இத தான்டா முக்கியமா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோவத்துல தான் இன்னைக்கு நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. கர்ப்பப்பை என்பது ஒரு உறுப்பு பெண்களுக்கு. சரிங்களா? ம் எப்படி நம்ம வந்து ஹார்ட்டு, இருதயம், கிட்னி கிட்னின்னா என்னது? சிறுநீரகப்பை, அ இரைப்பை, வேற என்ன? நுரையீரல் அதெல்லாம் சொல்றோம்ல. அது மாதிரி கர்ப்பப்பைன்றது ஒரு உறுப்பு. பெண்களுக்கு அது வந்து இனப்பெருக்கம் அ அப்படின்றது நடக்கக்கூடிய விஷயங்கள இனப்பெருக்கம் அப்படின்றது நடக்கணும்னா, அதுக்கு சில செல்கள் தேவை பாடியில. அந்த செல்கள உருவாக்கக்கூடிய இடம் அப்படின்றது கர்ப்பப்பை. அப்ப கர்ப்பப்பைன்றது இருந்தா தான் இனப்பெருக்கம் அப்படின்றது ஏற்படும். இல்லைன்னா, அ அவங்க வந்து உடலுறவு கொள்ளலாம். ஆனா, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும். ம். அப்ப கர்ப்பப்பை எவ்வளோ முக்கியம்? ஒரு குழந்தைய உருவாக்கி இந்த உலகத்துக்கு மனித சமுதாயத்த நீங்க உருவாக்கணும் அப்படின்னாலே, மனித சமுதாயத்துக்கு எது தேவைப்படும்? பெண்களின் கர்ப்பப்பை தேவைப்படும். சரிங்களா? அப்ப யார் வேணாலும் அந்த கர்ப்பப்பைக்கு வந்துட்டு போலாமா? எந்த ஆண் வேணாலும் அந்த கர்ப்பப்பைய யூஸ் பண்ணிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு சமுதாயத்த உருவாக்கணுன்றது போலாமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு கணவர் இருக்கிறாங்க. அந்த கணவர் வந்து அந்த கணவரும், அந்த மனைவியும் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னொரு ஒரு உயிர வந்து உருவாக்கி மனித சமுதாயத்துல இன்னொரு ஒரு உயிர வந்து உருவாக்கி குடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப அதுக்காக அந்த கர்ப்பப்பைய வச்சுக்கிட்டு என்ன வேணா பண்ணலாம். அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்றது இருக்குது. எப்படி வாழணுன்றதுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதெல்லாம் நம்ம மீறும்போது தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் ஏற்படுது. சரிங்களா? அது மாரி நம்ம கர்ப்பப்பைய பாதுகாக்க தெரியாம என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம மீறிட்டோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்றேன். ஓகே. அந்த கர்ப்பப்பை வந்து சொல்லிட்டேன் தானே, பெண்களுக்கு ஒரு செக்ஷுவல் ஆர்கன் அது. சரிங்களா? அப்ப உங்களுக்கு செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுறதுனாலும் அந்த கர்ப்பப்பை யூஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுடைய செக்ஷுவல் ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணலைன்னா உயிர் சக்தின்றதே உடம்புல இருக்காது. உயிர் வாழவே நம்மளால முடியாது. அப்ப தினம் தினம் உங்களுடைய செக்ஷுவல் வேஸ்ட்டையும் நீங்க அது மூலியமா வெளியேத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கும் அந்த கர்ப்பப்பையில வந்து தான் வெளியேறுது. சிறுநீரகப்பை மூலியமா அது வந்து வெளியேறுது. கர்ப்பப்பையே இல்லைன்னா அது வெளியேறதுல நெறைய பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? அப்ப கர்ப்பப்பைன்றது அவ்வளோ முக்கியம். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்ல எழுதி ஒட்டி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு கர்ப்பப்பைனா என்னன்னு தெரியலன்னா, இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். அந்த பாயிண்ட்ட இப்ப நெறைய இடத்துலலாம் மழைநீர், உயிர்நீர் அப்படின்றது யாருக்கும் புரியல. மழைநீரை வந்து சேமிக்கிறது தெரியலன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் எழுதி எழுதி ஒட்டி வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி உங்க ஒவ்வொரு வீட்லயும் எழுதி ஒட்டி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா, இது தெரியாதனால தான் கர்ப்பப்பைனா உங்களுக்கு அம்புட்டு அசால்ட்டா இருக்குது. ம். என்ன பாயிண்ட்? முக்கியமான வார்த்தை. கர்ப்பப்பை என்பது பெண்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியின் மையம். பெண்களுக்குரிய இம்யூனிட்டி, இங்கிலீஷ்ல சொன்னா, தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியலன்னு இங்கிலீஷ்ல சொல்றேன். இம்யூனிட்டி சென்டர். சரிங்களா? ஆண்களுக்கு வந்து இம்யூனிட்டி சென்டர் அப்படின்றது எதுன்னா, ஆண்களுடைய பலமான உறுப்பு. அந்த உறுப்பு இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு போகக்கூடிய அந்த உறுப்பு இல்லாம போச்சுன்னா, அவங்க உடம்புல பல பிரச்சனைகள் வந்துரும். அவங்க ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உயிர் வாழ்றதுன்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் வாழ்வாங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு பல பேரோட உதவி இல்லாம உயிர் வாழ முடியாது. அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படின்ற உறுப்பு ஆண்களுக்கு எது அப்படின்னா, அவங்களுடைய இனப்பெருக்க பகுதி கூட கிடையாது. ஆண்களுக்கு வந்து முக்கியமானது கிட்னி, சிறுநீரகப்பை அப்படின்றது ஒரு ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு. ஆண்களுக்கான இம்யூனிட்டி சென்டர். ஒட்டுமொத்த உடம்புக்குமே நோய் எதிர்ப்பு சக்தின்றது முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லைன்னா, எல்லா கிருமிகளும் நம்மள அட்டாக் பண்ணும். அது எந்த கிருமியா வேணா இருக்கலாம். எல்லா கிருமியும் ஒரே நிமிஷத்துல அட்டாக் ஆயிடுச்சுன்னா, மொத்தமா நம்ம அட்டாக் ஆகி போய் சேர்ந்துர வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ முடியாது. நம்மளுடைய கடமைகள், நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். நம்ம இல்ல அப்படின்னா. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தின்றது எல்லாருக்குமே முக்கியம்.
எல்லா உயிர்களுக்குமே ஒரு செல்லுக்கு கூட முக்கியம். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அது வேஸ்ட். அது இருக்கிறதே வேஸ்ட் அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நோய் எதிர்ப்பு சக்தினா நான் என்னன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பேர் இங்கிலீஷில் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியுடைய மையம். அதுக்கு இங்கிலீஷில் இம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனிட்டி சென்டர் ஒரு ஆணுக்கு வந்து கிட்னியில் இருக்குது. சிறுநீரக பை தான் முக்கியமான இம்யூனிட்டி சென்டர். அது இல்லை, அதில் ஏதாவது பிரச்சனை, அது இல்லை, அது கிட்னியவே எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி பெண்களுக்கு போவோம். இப்போ நம்ம பெண்களுக்கு வந்து இம்யூனிட்டி சென்டர், கிட்னியும் விட கர்ப்பப்பை தான் ஒரு பெண்ணுக்கு வந்து இம்யூனிட்டி சென்டர். சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி மையம். நம சிவாய நம சிவாய நம சிவாய.